கோவில்களை மட்டும் கருங்கலால் கட்டிட்டு கோட்டைகளை வெறும் செங்கற்களாலையும் சுண்ணாம்பாலையும் மரத்தாலையும் சேர்த்து தான் கட்டியிருக்காங்க. இந்த கோட்டைகளை அடுத்த வர படையெடுப்பால் முற்றிலுமாக அழிச்சிருக்காங்க. இந்த அகழாராய்வில் நமக்கு கிடைச்ச மிக முக்கியமான பொருள் என்னென்னா, 1 அடி நீளமுள்ள ஆணி கிடைச்சிருக்கு. இந்த ஆணிங்க மரத்தையும் இணைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. தஞ்சை தலைநகரத்தை போலவே கங்கை கொண்ட சோழபுரமும் இருந்திருக்க கூடும் அப்படின்னும், அடுத்தடுத்த படையெடுப்புகளில் கோவிலை தவிர மற்ற பகுதிகள் அனைத்தும் தரமட்டமாக்கப்பட்டிருக்க கூடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. கோவில் இருந்த சுற்றுப்புறத்திலேயே பிரம்மாண்டமான ஊர் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு குடவாயில் பாலசுப்ரமணியம். இப்போ கிடைச்சிருக்கதெல்லாம் வெறும் ட்ரைலர் தாங்க. தமிழர் வரலாறும் மரபும் அழிக்கப்படலை, அது விதைக்கப்பட்டிருக்கு. அந்த விதை விருட்சமாக மாறும் நாள் வெகு தூரம்